கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் விசாரணையில் மருத்துவர்களின் பணி பாதுகாப்பு குறித்து உரிய தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. இரண்டாயிரத்து 24-25 ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கான MBBS மற்றும் BDS 7.5% உள் இடஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் ஊத்தங்கரை மாணவி ரூபிகா முதலிடம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடுதான் இன்று MBBS மருத்துவ படிப்பில் தேர்வாக காரணம் என பெருமிதம். நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த சேலத்தைச் சேர்ந்த மாணவி. நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த மாணவிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி வாழ்த்து. 1.5ல ஸ்டேட்ல செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்கேன். அதனால 7.5 கொண்டு வந்ததுக்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயாவை பார்த்து தேங்க்யூ சொல்றதுக்காக வந்தேன். 668 மார்க் எடுத்திருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால 7.5ல சீட் கிடைச்சது. 7.5ல கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ சொன்னேன். திருமண நிகழ்ச்சியில் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக பொம்மை முதல்வர் பேசியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். தன் ஆட்சியை காப்பாற்ற பாஜகவின் மூத்த அமைச்சரை அழைத்து விழாவை நடத்தியுள்ளார் பொம்மை முதல்வர் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளித் தெளித்து ஆட்சிக்கு வந்தவர் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். பணிவு என்றால் கிராம் என்ன விலை என்று கேட்பதோடு வாய் வீரம் காட்டி மமதையின் உச்சியில் அலைகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். காங்கிரஸ் தலைவர்களை ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டதற்கு பொம்மை முதல்வருக்கு ஏன் இத்தனை எரிச்சல்? மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தியை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பயத்தில் உளறுவதாக கழக பொதுச் செயலாளர் சாடல். பாஜகவுடன் கள்ள உறவு என எங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் சொன்ன பொம்மை முதல்வர். அவர்களை பார்த்து நாங்கள் ஒரு முறை சொன்னதற்கே மூளை இருக்கிறதா என கேட்கிறார். அப்படியென்றால் நாங்கள் எத்தனை முறை விடியா திமுக முதலமைச்சருக்கு மூளை இருக்கிறதா என கேட்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். டெல்லிக்கு காவடி எடுத்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் புத்திசாலிகளான தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி எச்சரிக்கை. பெருநிறுவனங்கள் வாங்கிய 80,000 கோடி ரூபாய் கடன் தொகையை வசூலிக்க முடியவில்லை என இந்திய பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் அதிர்ச்சி தகவல். விவசாயிகள் மற்றும் சாமானியர்களிடம் கழுத்தில் துண்டு போட்டு வசூலிக்கும் வங்கிகள் பெருநிறுவன முதலாளிகளிடம் பேரமைதி. வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தொடர்ந்து குப்பையை கொட்டி வரும் கோவை மாநகராட்சிக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம். தொடர்ந்து குப்பைகளை கொட்டி பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் விடியா கோவை மாநகராட்சி நிர்வாகம். IIT, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு GST செலுத்த கோரி மிஸ்டர் 56 இன்ச் அரசு நோட்டீஸ். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு GST வரி விதித்து பதஞ்சலி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அளிக்கும் அவலம். சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். கேங்மேன் தொழிலாளர்களை அந்தந்த மாவட்டத்திலேயே பணியமர்த்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். திருவாரூரில் பலத்த சத்தத்துடன் அரசு பேருந்தின் டயர் வெடித்ததால் பதறிய பயணிகள். விடியா ஆட்சியில் தேய்ந்து போன அரசு பேருந்துகளின் டயர்களை கூட மாற்றாமல் சட்டமன்றத்தில் வாயால் வடை சுடும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல்புதூர் அருகே பிரேக் பழுதானதால் பள்ளிவாசல் நுழைவு வாயிலில் புகுந்த தனியார் பேருந்து. தனியார் பேருந்துகளை ஆய்வு செய்யும் லட்சணம் இதுதானா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. ஈரோடு, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நான் முதல்வன் திட்ட பயிற்றுநர்கள் ஊதியம் கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. நான் முதல்வன் என திட்டம் மட்டும் வைத்தால் போதாது, அதில் பணியாற்றுபவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும் என பொம்மை முதல்வருக்கு மக்கள் வலியுறுத்தல்.
தமிழ்நாடு அரசோட நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு செயலாக்க திட்டத்துறை மூலிமா பயிற்சி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி, சேலம் மாவட்டங்களில் 150க்கும் மேற்பட்ட ட்ரைனர்ஸ் வந்து தினம் வந்து பஸ் ஃபேர் செலவு பண்ணி போய் பயிற்சி எடுத்தோம். ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுக்கான பயிற்சி தொகைக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வந்து எங்களுக்கு அவங்க என்ன ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா 45 நாளில் உங்களோட சேலரி வந்து உங்களோட அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் கிரெடிட் ஆகல. கும்பகோணம் கோவில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அக்டோபர் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகளை இனிமேலாவது விடியா திமுக அரசு மேற்கொள்ளுமா என பொதுமக்கள் கேள்வி. சென்னை மீனம்பாக்கத்தில் இருந்து கிண்டி செல்லும் ஜிஎஸ்டி சாலையின் நடுவே பாதாள சாக்கடை குழிக்குள் சிக்கிய அரசு பேருந்து. விடியா ஆட்சியில் சேதமடைந்த பாதாள சாக்கடை மூடியால் விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் பெண்கள் காத்திருப்பு போராட்டம். விடியா திமுக அரசால் முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. தாம்பரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கார் ஓட்டுநர் போக்சோவில் கைது. வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம். கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். கோவையில் 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை கைது செய்ய வலியுறுத்தல். பேரூர் காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ரயில்வே காவல் நிலையத்தை சூழ்ந்த வெள்ள நீர். உதகை அரசு போக்குவரத்து பணிமனை அலுவலகத்திற்குள் புகுந்த வெள்ள நீரால் ஊழியர்கள் தங்க இடமில்லாமல் தவிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. அமனலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் 4.9 ரிக்டர் அளவு கொண்ட மிதமான நிலநடுக்கம். சிசிடிவியில் பதிவான நிலநடுக்க காட்சிகளால் மக்கள் அதிர்ச்சி. தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதாவுக்கான கொள்கை அடுத்த 1 மாதத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என மத்திய அரசு தகவல். தனிநபர் பாதுகாப்பு என்பது அடிப்படை உரிமை என உச்சநீதிமன்றம் அறிவித்து 6 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கொள்கை வகுப்பதில் மிஸ்டர் 56 இன்ச் அரசு ஆமை வேகம். இஸ்ரேலுக்கு செல்லும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து. வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் வரை இஸ்ரேலுக்கு விமானங்கள் செல்லாது எனவும் அறிவிப்பு. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் விதிமீறல் இல்லை. 1 கிராம் எடை குறைவாக இருந்தாலும் தகுதி நீக்கம் என்பது விதி என தீர்ப்பில் சுட்டிக்காட்டிய விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றம். சென்னையில் முதல் முறையாக ப்ரோ கோல்ஃப் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடக்கம். கோல்ஃப் விளையாட்டில் முத்திரை பதித்து வரும் வீர் அஹ்லாவாட், மனு கண்டாஸ், ரஷீத் கான் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்கு ஆசிய கால்பந்து போட்டியில் பூட்டானை வென்றது இந்தியா. நேபாள நாட்டில் நடைபெற்ற போட்டியில் பூட்டானை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா வெற்றி.